திமுகவின் சதுரங்க வேட்டை தான் இந்த எஸ்ஐஆரை புறக்கணிக்க சொல்றது. வருவாய்த்துறை ஊழியர்கள் அவங்க 3 விஷயம் கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஒன்று, இது செய்ய முடியாது. காரணம், தினம் 3 தடவையாவது வீடியோ கால் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். 2வது, இதுக்கு கொஞ்சம் ஊதியம் அதிக தேவை கேட்டிருக்காங்க. 3வது, 1 மாதம் காலம் பத்தாது, 2 மாதம் வேணும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தான் தெரியுமே, தமிழ்நாட்டு ஊழியர்கள் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் போனாலே அதை 3 நாளைக்கு இழுத்து கடிப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க ஒரு கட்டமைப்பு இல்லாதது போல ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் கட்டமைப்பு சிறப்பாக இருக்குது. அங்கே இருக்க கலெக்டர், வருவாய்த்துறையில் இருக்கவங்களுக்கு உள்ள தலைமை பொறுப்பு தான் சரியில்லை. தமிழ்நாடு இதை புறக்கணிக்குதுன்னா இது யாருக்கு அவமானம்? திமுகவுக்கு தான் அவமானம். ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட்னால சொல்லியிருக்கு. இது பீகாரில் பணி நடந்து தேர்தல் முடிவு வந்துருச்சு. ஒருத்தர் கூட அதை எதிர்க்கல. ஒரு 1 லட்சம் பேர் ஏன் வாக்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இதனால திமுகவுக்கு ஒரு டிங் 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 மணி அடிச்சிட்டாங்க எஸ்ஐஆர். இதுக்கப்புறம் அவங்க கள்ள ஓட்டு போட முடியாது. இறந்தவர்களுக்கு இல்லை டபுள் என்ட்ரி இருக்கவங்கலாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் வேறு வழி இல்லையேன்ட்டு இதில் இறங்குறாங்க. இதை நம்ம எப்படி கையாளலான்னு பார்ப்போம். ஒன்று, இவங்களுக்கு கால அவகாசம் கூட கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த 3 வீடியோ கான்ஃபரன்ஸை ஒரு 2 வீடியோ கான்ஃபரன்ஸை பண்ணி அவங்க சிறப்பாக பண்ணுறாங்களா பார்த்துக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு 1 வச்சா கூட போதும் இல்லையா? ஸோ இதை கட்டாயம் சரி பண்ண முடியும். ஊதிய உயர்வு கேட்டிருக்காங்க. அவ்வளோதால கஜானா சென்ட்ரல்லேருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பணம் வரப்போது, யார் என்ன சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அதுக்கு ஒரு பணம் கொடுக்க போகிறாங்க. இல்லை உங்கள் போக்குவரத்துக்கு உள்ள பணம் கொடுக்க போகிறாங்க. இதை உடனே வேலை நிறுத்தம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு தேச விரோத செயல். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அதை நம்ம செயல்படுத்தியே ஆக வேண்டும். இதை நம்ம புறக்கணிக்கிறதுக்கு ஊழியர்களால் முடியலன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் கட்டமாக என்ன இருப்பாங்க, காலேஜில் இருக்க பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மாதம் லீவ் எடுத்து அவங்கள செய்ய வைக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி வந்த மாதிரி இருக்கும். இல்லை நிறைய 2வது, வேலை இல்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற மனைவி, வீட்டில் இருக்கிற பெண்கள் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துமா அவங்கள கூப்பிட்டு ஒரு வாரம் பயிற்சி கொடுத்து சாதாரண ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா. நம்ம எத்தனையோ ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய பிரச்சனையா? 3வது, ரோட்டரி, லயன்ஸ் கிளப்பு, புதுமை பெண் அறக்கட்டளை, இந்த மாதிரி நிறைய அறக்கட்டளைகள் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. ஜனநாயகத்துக்காக இருக்கிற அறக்கட்டளைகள். அவங்கள வச்சு வேலை வாங்கலாம். இல்லை வெளி மாநிலத்திலிருந்து சில ஊழியர்களை கொண்டு அவங்கள வச்சு வேலை வாங்கலாம். அதனால் இது ஒரு விளையாட்டு இதுவாக திமுக கையில் எடுத்திருக்காங்க. திமுகவும் கூட்டணி கட்சிகளும். இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? பீகாரில் தோல்வி அடைஞ்சது மாதிரி நமக்கு தோல்வி உறுதி அப்படின்னு நம்மளது மாண்புமிகு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார். அவருக்கு அச்சத்தை கொடுத்துருச்சு. அதனால இதை கையில் எடுத்திருக்கிறார். இதுக்கு பொதுநல வழக்கும் போடுறதுக்கு நிறைய பேர் முன்னுக்கு வருவாங்க. ஏன்னா இது ஒரு தேச துரோகமான ஒரு செயல். இதை புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வரதை இவங்க சட்டமன்றத்தில் கூட இதை பற்றி ஒரு விவாதம் வச்சு அங்கேயே ஒரு முடிவு எடுக்காத காலகட்டத்தில் அங்கே தொடநடுங்கி அதை வச்சு விட்டுட்டாங்க. உட்காந்து ஒரு நாள் அனைத்து கட்சி கூட்டம்னு போட்டுட்டு அதை ஒன்று செஞ்சு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சும்மா அமைதியாக இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஒவ்வொரு வார்டுலேயும் இவங்களோட ஓட்டு எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு கணக்கெடுப்பில் வரும்போது இவங்களுக்கு 10லேருந்து 20% ஓட்டு, இவங்களுக்கு பல லட்சம் ஓட்டுகள் இழப்பாகும். அப்போ இதை கையில் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு இவங்களுக்கு ஒரு ஊதியத்தை கொடுத்து பண்ண வச்சிருக்காங்க. ஆனால் டிமானிட்டைசேஷன் பண்ண மோடி அவர் எவ்வளோ சாணக்கியமாக வருவாருன்னு நம்ம பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷனோட தந்திரங்க இது. அதனால் இவங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அடுத்த கட்டத்தில் அதை பண்ண வைப்பாங்க. இல்லை அவங்களுக்கு என்ன 3 தடவை கேட்டிருக்காங்க அதை 3மே சரி பண்ண முடியும். ஆனால் பொதுநல வழக்கு போடுறதுக்கு நிறைய பேர் முன்னுக்கு வருவாங்க. இதை அவங்க எப்படி கையாள போகிறான்னு பார்ப்போம். ஆனால் திமுக கூட்டணி ஆட்சிக்கு மணி அடித்து விட்டது எஸ்ஐஆர். உங்க கருத்து என்னன்னு போடுங்க. தாவேகா தலைவர் விஜய் என்ன சொல்ல போறாரு, சீமான் என்ன சொல்ல போறாருன்னு பொறுத்திருந்தா பார்ப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி இதை வரவேற்கும். நம் இளம் தலைவர் அண்ணாமலையோட பேட்டியை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்களும் என்ன சொல்ல போறீங்கன்னு பாருங்க. உங்க கருத்துக்களை பதிவு போடுங்க. இதை வேகமா நம்ம செயல்பட்டாதான் இந்த எஸ்ஐஆரை காப்பாற்ற முடியும். வேண்டும் வேண்டும் எஸ்ஐஆர், வேண்டும் வேண்டும் எஸ்ஐஆர். டிமானிட்டைசேஷன் எப்படி கள்ள நோட்டை போக்கி உத்தரப்பிரதேசில் ஜெயிச்சாங்களோ, இது மாதிரி ஓட்டு பதிவில் ஜனநாயகத்தை காக்கும் ஓட்டு லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். இந்த ரோட்டில் இவங்க தான் இருக்கணும், அவங்க தான் இருக்கணும். டபுள் என்ட்ரி இருக்கக்கூடாது. இளைஞர்களுக்கு புதுசாக வாக்கு வந்துருச்சான்னு பார்க்கணும்.
இறந்தவர்களோட வாக்கை நீக்கணும். இங்கிருந்து ஊர் விட்டு துபாயிலையோ எங்கேயோ செட்டில் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு அங்கதான் ஓட்டு, இங்க ஓட்டு இல்லை. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன். நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட் சாணக்கியா டிவியோட முக்கியமான ஆள், முன்னாடி தினத்தந்தில இருக்கவங்க எல்லாரையும் பார்த்துருப்பீங்க, ரங்கராஜ் பாண்டே. அவருக்கே அவர் இடத்துல ஓட்டு இல்லாம இருந்துச்சு. இப்போ அவர் ஃபார்ம் ஃபில் பண்றாரு. அவர் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் எஸ்ஐஆர்ல பேர் இருந்துச்சு. ஆனா அவர் இருந்த அவருக்கு முன்னாடி இருந்த ஓட்டு இப்ப லிஸ்ட்ல இல்லையா. ஸோ அவரே புதுசா சேர்க்கிறார். நம்ம ரங்கராஜ் பாண்டேக்கே அந்த மாதிரி இருக்குன்னா விஜயோட பேர் இருக்கான்னு போய் செக் பண்ண சொல்லுங்க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சரோட பேரு இருக்குதான்னு பார்க்க சொல்லுங்க. இல்ல டபுள் என்ட்ரி திருவாரூர்லயும் இருக்கு, இங்கேயும் இருக்குது. கலைஞருக்கு இன்னும் திருவாரூர்ல ஓட்டு இருந்தாலும் இருக்கும். நம்ம அதை செக் பண்ணி தான் பார்க்கணும். எஸ்ஐஆர் வேண்டும் வேண்டும் வேண்டும், எஸ்ஐஆர் முழக்கத்தை ஆரம்பிப்போம். வேண்டும் சொல்றவங்க தம்ஸ் அப் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாடோட எதிர்காலம் லட்ச லட்சமா கொள்ளையடிச்ச திமுகவுக்கு ஒரு ஆட்டம் கொடுக்குதுன்னா இப்ப குரல் கொடுத்தாதான் அடுத்த 5 ஆண்டுகள்ல திமுக கொள்ளையடிக்காம பார்த்துக்க முடியும். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். எஸ்ஐஆர்ல உங்களால பதிவு பண்ண முடியலன்னா ஆன்லைன்ல பதிவு பண்ணுங்க. ஆன்லைன்லயும் உங்களால் பண்ண முடியலன்னா லீவ் போட்டாது அதை கரெக்டா பண்ணிருங்க. உங்க ஓட்டு ஜனநாயகத்தின் ஓட்டு, தமிழக வளர்ச்சியின் ஓட்டு, கல்லூரி குழந்தைகள் மாணவர்கள் இவங்களோட எதிர்காலத்தை கொண்ட ஒரு ஓட்டு, முதியோர்களுக்கான ஓட்டு. மற்றவங்களுக்காக ஓட்டை போடாம இருக்காதீங்க. எஸ்ஐஆர்ல உங்க பேரு கரெக்டா இருக்கா, உங்க வீட்டு அட்ரஸ்ல கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இதுதான் ஜனநாயகத்தோட முதல் வேலை. நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும், உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க செய்யணும். உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் செய்யறாங்களான்னு கரெக்டா பார்த்துக்கணும். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.